நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல இல்லாத ஒரு தொகையை எடுக்க முடிஞ்சா எப்படி இருக்கும்? அமெரிக்கால உள்ள நியூயார்க்க ஹெட் குவார்ட்டர்ஸா கொண்டது தான் சேஸ் பேங்க். இந்த பேங்க்ல பாத்தீங்கன்னா ஒரு நாள் முன்னாடி ஒரு பெரிய கிளிச் ஏற்பட்டிருக்கு. அதாவது இந்த பேங்க்குடைய ஏடிஎம் நாடு முழுக்க எங்க இருந்தாலும் அங்க போய் நீங்க ஃபேக்கான செக்கை டெபாசிட் பண்ணீங்கன்னா அந்த அமௌண்ட்டை உடனடியாக நீங்க ஏடிஎம்ல எடுத்துக்க முடியும். இதுல என்ன கிளிச் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாகவே இந்த செக்கை நீங்க டெபாசிட் பண்ணும்போது அந்த செக்கை வேலிடான்னு செக் பண்ணி ஒரு சில நாள் கழிச்சு தான் அந்த அமௌண்ட் உங்க அக்கௌண்ட்டுக்கே ஏறும். ஆனா அந்த டைம்ல நீங்க செக்கை டெபாசிட் பண்ணோன்னே உடனடியாக அந்த அமௌண்ட் உங்களுடைய அக்கௌண்ட்ல காட்ட ஆரம்பிச்சிருக்கு. இந்த கிளிச் சில பேர் வந்து சோசியல் மீடியால ஷேர் பண்ண போய் எல்லா மக்களும் அதை நான் ட்ரை பண்ணி ஃப்ரீ மணி எடுக்க போறேன்னு சொல்லி இறங்கிட்டாங்க. சோ நியூயார்க்ல சேஸ் பேங்க் ஏடிஎம்ல பாத்தீங்கன்னா ஒரே கியூவா இருந்திருக்கு. நிறைய பேர் இந்த மாதிரி ஃபேக்கான செக்கை போட்டு காசு எடுத்துட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க. இவங்க யாருக்குமே தான் ஒரு ஃப்ராடுத்தனம் பண்றோம் அப்படின்றது கூட புரியல. இந்த கிளிச் உடனடியாக பேங்க் தெரிய வந்தோடனே அவங்க இதை சரி பண்ணிட்டு எந்தெந்த அக்கௌண்ட்ல எல்லாம் ஃபேக் டெபாசிட் போட்டு காசு எடுத்தாங்களோ அந்தந்த அக்கௌண்ட்ல அவங்க எடுத்த அமௌண்ட்டை மைனஸ்ல போட்டு விட்டாங்க. இதனால மக்கள் நிறைய பேர் ஷாக் ஆயிருக்காங்க. என்னடா ஃப்ரீ மணி நினைச்சு திரும்ப காசு கேட்கறாங்க அப்படின்னு. இதையும் தாண்டி இந்த கிளிச்சை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண நிறைய பேர் தனக்கு ஜெயில் இருக்குமா இல்லையா அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு பயத்திலே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க.